வணக்கம் குழந்தைகளே. இந்த வகுப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? 4ஆம் வகுப்பில் தமிழ் பாடத்தில் இருக்கிற முதலாம் பாடமான அன்னை தமிழே தான் பார்க்க போகிறோம். இந்த பகுதி என்னது? உரைநடையா, செய்யுளா, என்னது கதை பகுதியா பார்ப்போமா? அன்னை தமிழே அப்படின்ற இந்த பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, காமராஜன் அவர்கள் எழுதிய ஒரு பாடல். அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாடச் சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. எவ்வளோ அழகான பாடல் பாருங்க. தமிழை எப்படி சொல்கிறாங்க? அம்மா மாதிரி இருக்கிற என்னோட தமிழே, அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னோட உயிரோட கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னை வளர்க்குற இல்லையா, இந்த தாய் மாதிரி என்னை வளர்க்குற, என்னில் வளர்பவளே, நாளுக்கு நாள் என்னில் வளர்ந்து வளம் பெற்று விளங்கும் தமிழே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். நான் பிறந்த காரணம் என்ன? உன்னை புகழ்ந்து பாடுவதற்காகத்தான் நான் பிறந்தேன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, ஏராளமான சொற்கள் தமிழில் இருக்கின்றன. அந்த சொல்லில் எப்படியெல்லாம் விளையாடலாம் அப்படின்னு எனக்கு சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, எனக்கு எப்படியெல்லாம் நீ சொற்களில் உன்னுடைய புகழை சொற்களில் விளையாட சொல்லி தந்த, ஆனால் உன்னோட புகழ் எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறதுக்கு என்னால் வார்த்தையில் சொல்ல முடியலையே அப்படின்னு அன்னை தமிழை புகழ்ந்து ஒரு பாடல் எழுதியிருக்கார். எவ்வளோ ஒரு அழகான பாடல் இல்லையா? இன்னொரு முறை இதை நம்ம வேகமாக படிக்கலாம். அன்னை தமிழே, அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. இப்படி காமராஜன் அவர்கள் தமிழை பற்றி சொல்லியிருக்கிறார். இதோட பொருள் நம்ம பார்த்துட்டோம். அவருடைய அந்த பொருளை எப்படி மீன் பண்ணியிருக்காருன்னா, என் அன்னையாகிய தமிழே, என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என்னுடன் சேர்ந்து வளர்பவளே, உன்னை புகழ்வதற்காகவே நான் இவ்வுலகில் பிறந்துள்ளேன், சொல்லிக் கொண்டு விளையாடுவதற்கு சொல்லி கொடுத்தவளே, அதே சொல்லினால் உனது புகழை என்னால் கூற முடியவில்லையே. என்ன ஒரு முரண்பாடு இல்லையா? இது பார்த்திங்கன்னா, இந்த ஓசை நயம் அப்படின்றது எப்போ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ இங்கே அன்னை எண்ணெய் இருக்கா, அன்னை ஆவி இருக்கா, என்னை உன்னை, சொல்லி சொல்ல, அதாவது ஒரு செய்யுளில் முதல் எழுத்து ஒன்றி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், எண்ணெய் எண்ணெய் அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இது மோனை. முதல் எழுத்து ஒன்றி வருதல் மோனை, இரண்டாம் எழுத்து ஒன்றி வருதல் எதுகை. சரியா? இந்த மாதிரி எதுகை, மோனை, கடைசி எழுத்து ஒன்றி வர்றது பார்த்திங்கன்னா இயைபு. எதுகை, மோனை, இயைபு இதெல்லாம் ஒரு பாடலில் இருந்துச்சுன்னா அதை படிக்கிறதுக்கு ஓசை நயம் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் பாடல்களை நம்ம படிக்கும்போது தான் அந்த தமிழோட பெருமையை நம்ம உணர்வோம் இல்லையா? எவ்வளோ அழகான பாடல் பாருங்கள். இதை நம்மளுக்கு பாடப்பகுதியில் என்ன சொல்கிறாங்க? ஓசை நயமும் கருத்தும் மிக்க பாடல்களை கேட்டு புரிந்து கொள்ளுதல். இதுதான் இந்த பாடலோட நோக்கம். இந்த பாடலை ஓசை நயத்தோடு நீங்கள் பாடி பழகுங்க. ஒரு முறை, 2 முறை. இந்த லா 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 இதெல்லாம் சரியாக உச்சரித்து பழகுங்க. உச்சரிப்பு ரொம்ப முக்கியம். இப்போ மகிழ்வுடன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் மகிழ்வுடன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? எந்த பொருளை, எந்த எழுத்தை எப்படி நம்ம கரெக்டாக உச்சரிக்கணுமோ அப்படி உச்சரிக்கணும். இந்த சிறப்புலகரத்தெல்லாம் நல்லா அழுத்தி மகிழ்வுடன் அப்படின்னு உச்சரிக்கணும். அப்போ தான் உங்களால் அந்த மொழியோட ஒரு சிறப்பை உணர முடியும். மொழியின் சிறப்பினை கூறும் வேறு பாடலை அறிந்து பாடுக. சரி, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நமக்கு தமிழை பற்றி இந்த பாடலை நம்ம படித்தோம். இந்த மாதிரி தமிழை பற்றி சிறப்பாக உணர்த்தக்கூடிய வேறு ஏதாவது பாடல்கள் இருந்தால் அதையும் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் பாடி பயிலுங்க. சிந்திக்கலாமா? நாம் வளரும்போது நம்முடன் சேர்ந்து வளர்வது தமிழ்மொழி. எவ்வாறு? இப்போது என்னை வளர்த்தவளே, என்னுள் வளர்பவளேன்னு சொல்கிறோம். எப்படி இது வளருது? யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? எப்படி தெரியுமா வளருது? இப்போது நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு சில வார்த்தை தெரிஞ்சுருந்துருக்கும், புதுசாக கற்றுக்கிட்டு இருப்போம், நாளைக்கு கற்றுப்போம். இந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில் சில வார்த்தைகள் கற்றுக்கிட்டே இருப்போம். இப்போ நம்மளுக்கு தமிழில் இருக்கிற எல்லா வார்த்தைகளும் நம்மளுக்கு தெரியுமானா இல்லை இல்லையா? சில வார்த்தைகள் நம்ம கேள்விப்படாமல் கூட இருப்போம். ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? இங்கிதம் அப்படின்ற வார்த்தை கேட்டிருக்கீங்களா? சொல் நளினம்
அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அடுத்தடுத்து நீங்கள் பெரிய குழந்தைகள் ஆகும்போது, அடுத்தடுத்த வகுப்புகள் போகும்போது நீங்கள் இதை தெரிஞ்சுக்குவீங்க. இந்த மாதிரி புது வார்த்தைகள் தெரிஞ்சுக்கும் போது அந்த மொழி வந்து உங்களுக்குள்ளே வளர்ந்துட்டே இருக்கும். எப்படியெல்லாம் சொற்களை பயன்படுத்தலாம், நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும், நான் சென்று வரட்டுமா, நான் பிறகு ஒரு நாளில் சந்திப்போம், பிறிதொரு நாளில் பார்ப்போம் அப்படின்லாம் நம்ம ஒரே ஒரு வார்த்தைக்கு ஏராளமான பொருள்களை வந்து நம்ம படுற மாதிரி நம்ம சொல்கிறது, ஒரே வார்த்தை ஒரே பொருள் படுற மாதிரி பல விதமாக கையாளுறது, இதெல்லாம் நம்ம வந்து கற்றுக்கிறது தான் வந்து மொழி நம்மளுக்குள்ளே வளர்வதற்கான சான்று. சரியா? அடுத்தது நம்ம இந்த மொழிப்பயிற்சி பகுதியை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம காணொலியில் பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே புதுசாக கற்றுக்கிட்டது என்ன அப்படின்றத பாருங்கள். இங்கே எல்லாமே வந்து நீங்கள் பெரும்பாலும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஆவி கலந்தவளேன்றது நீங்கள் இங்கே புதுசாக கேள்விப்பட்டிருக்கலாம். ஆவின்றது வேறு ஒன்றும் இல்லை, உயிர் தான் சொல்கிறோம். என் ஆவியோடு கலந்துட்ட அப்படின்னு சொல்கிறது. இப்போ நமக்கு வந்து சூடாக இட்லியெல்லாம் வச்சா வரும்ல, அந்த ஆவி கிடையாது, இது வந்து உயிர். சரியா? சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளை, இதெல்லாமே நம்ம ஏற்கனவே கேட்டோம். பிறப்பு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இங்கே பிறப்பெடுத்தேன் அப்படின்னு இருக்குது இல்லையா? மற்றபடி வந்து நம்ம எல்லாம் கேள்விப்பட்டதாக தான் இருக்கும். ஏதாவது உங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னா உடனடியாக அதை ஒரு 4 முறை எழுதி பயிற்சி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அது ரொம்ப எளிமையாக மாறிடும். எக்காலத்துலேயும் வந்து அதில் நீங்கள் எழுத்துப்பிழை பண்ணவே மாட்டீங்க. சரியா? ஸோ அன்னை மொழியே அப்படின்ற இந்த பாடல் பகுதி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதற்கான மொழிப்பயிற்சியை நம்ம அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.